தேசிய நுகர்வோர் உரிமை தினம் பற்றி ஒரு விரைவான பார்வை இது. ஒரு காலத்துல பொருள் வாங்குறவரே ஜாக்கிரதைன்னு ஒரு நிலைமை இருந்துச்சு இல்லையா? ஆனா இன்னைக்கு நுகர்வோரே ராஜான்னு சொல்ற அளவுக்கு சட்டங்கள் மூலமா நிலைமை மாறியிருக்கு. முதலாவதா அந்த பெரிய மாற்றத்தை பத்தி பாப்போம். முன்னெல்லாம் ஒரு பொருள் சரியில்லைன்னா அதுக்கு நாம தான் பொறுப்பு. காசு போச்சுன்னா போனதுதான். ஆனா இப்ப சட்டங்கள் வந்ததால அந்த நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. ரெண்டாவதா நம்மளோட முக்கியமான உரிமைகள். இதுல 4 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு, பாதுகாப்பு உரிமை. அதாவது வாங்குற பொருள் நம்ம உயிருக்கோ உடம்புக்கோ ஆபத்து தரக்கூடாது. ரெண்டாவது, தகவல் அறியும் உரிமை. பொருளோட விலை, தரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நமக்கு உரிமை இருக்கு. மூணாவது, தேர்ந்தெடுக்கும் உரிமை. நிறைய பிராண்டுகள்ல இருந்து நமக்கு பிடிச்சத செலக்ட் பண்ணலாம். கடைசியா ரொம்ப முக்கியமா நிவாரணம் பெறும் உரிமை. ஏமாந்து போயிட்டா சும்மா இருக்காம நியாயம் கேட்கலாம். இறுதியா இந்த சட்டங்களுக்கு உயிர் கொடுக்கிற நுகர்வோர் குறைதீர் மன்றங்கள், அதாவது கன்சியூமர் கோர்ட்ஸ். நாம கோர்ட்டுக்கு அலையாம இங்கேயே வேகமா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இது கம்பெனிகளுக்கு ஒரு தெளிவான வார்னிங் மாதிரி, இனிமே ஏமாத்த முடியாதுன்னு சொல்றதுக்கு சமம். மொத்தத்துல உங்க உரிமைகளை நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தாலே போதும், எந்த ஏமாற்றத்திலிருந்தும் உங்களை பாதுகாத்துக்கலாம்.